வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து 12R vs 13R பார்த்துருப்பீங்க. ரெண்டுத்துக்குமே டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லுக் ஆஸ்பெக்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக 13Rல ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் கன்வே பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு இந்த 1Xலையும் அதே 1Xல தான் நீங்கள் அப்படியே 2 போகும்போது என்ன ஆகும்னா, மேக்ஸிமம் லைட் அதிகமாக இருந்ததுன்னா டெலிஃபோட்டோ போயிடும். அப்படி இல்லைனா அதே 1X தான் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் குறுக்க வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டவரை ஃபோட்டோ எடுக்கிறோம், அந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது ஒரு சில செடிகள்லாம் இருக்குது அப்படின்னும் போது அது செடியை ஃபோக்கஸ் பண்ணவா டவரை ஃபோக்கஸ் பண்ணுவான்னு கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி எடுத்துச்சு. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ குறுக்க வந்து வேறு ஏதாவது இலைகள் இருந்ததுன்னா, இலை ஏதாவதுலாம் இருக்குன்னு வைங்களேன், ஓலை ஏதாவது என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது ப்ளஸ் அதை தாண்டி இருக்கக்கூடிய சப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ணுற எபிலிட்டி. அதாவது இது நார்மலாக எல்லா ஃபோனும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இது வந்து அல்காரிதம் லெவலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தனால முன்னே சரியாக எடுக்கல. பட் இப்போ ப்ராப்பராக எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் 13R யூசர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு 13R எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அடுத்து என்னென்னா, ஒரு நண்பர் அவர் வந்து நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். நான் டக்குன்னு NCSன்னு போட்டு அப்படியே ப்ளே பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அதனால் தெளிவாக பார்க்கல. அது ஏன் தப்பு தான். நாவலன் பிரபாகர் அப்படிங்கிற நண்பர் தான் வேறு லெவலுங்க. இவ்வளோ தூரம்லாம் டைப் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமா. இதுக்கு தான் சொல்கிறேங்க, நம்ம நிறைய விஷயங்களை வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணும்போது அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னா அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ சாம்பிள்ஸ்லாம் கூட நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது. ப்ளஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல முடியும், பேட்டரி பேக்கப் தருமாறு ப்ளஸ் வீடியோவில் ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் நல்லா இருக்குது 13R. இருந்தாலும் ஒரு சில அல்காரிதம்ஸ்லாம் இனிமேல் தாங்க மாறும். சரி, இப்போ ரீசெண்டாக இப்போ சரி இந்த நண்பர் சொன்னார் NCSல பேஸ் பூஸ்டடுன்னு ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொன்றில் அதே மார்டல்ஸ் வந்து பேஸ் பூஸ்டட் இல்லாத சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு வேலிடான மிஸ்டேக் அப்படின்னும் போது, சரி ஸ்பீக்கர்லேயே தான் டால்பி சூப்பராக வேலை செய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் செக் பண்ணால் டால்பி கிரே அவுட் ஆகுது. எனக்கு சீரியஸாக வந்து ரொம்ப டீப்பாக புரியலைங்க, கன்ஃபியூஸ் ஆகுது, பைத்தியம் பிடிக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு ஐடியாவே தெரில. சொல்லப்போனால் சவுண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய் நான் பார்க்கும்போது ஓரியாலிட்டின்னு இருக்குங்க. ஓரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து எனேபிள்டாக இருக்கும். இப்போ ஸ்பீக்கரில் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஓரியாலிட்டி அப்படிங்கிறது எனேபிள்டாக தெரியும். பட் இப்போ பார்த்தா கிரே அவுட்டாக தெரியுது. ஸோ ஆக மொத்தம் இதில் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ரெண்டுத்துலேயுமே ஓகே செட்டிங்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் தெளிவாக காட்டிடுறேன். காட்டிட்டு அதே சமயம் நான் ஒரே ஆடியோ ஒரே ஃபைலை ஓப்பன் பண்ணி இப்போ நான் ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். ரெண்டுத்துலேயுமே சைமல்டேனியஸாக ப்ளே பண்ண போகிறேன். நான் அப்படியே லைட்டாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ அதே பார்ட்டை அப்படி இதுலேயும் ப்ளே பண்ணி பார்ப்போம். ரைட்டு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகுது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்பயும் கூட 12Rக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் 13R வந்து ஓகே ஃபைன். நான் இதுக்கு முன்னாடி தப்பான ஃபைலை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணியிருந்திருக்கேன் இல்லையா போன வீடியோவில், அப்படின்னும் போது அதில் வந்து 13R கொஞ்சம் ரொம்பவே வீக்காக ஃபீல் ஆச்சு. பட் இப்போ ரெண்டுத்துலேயுமே ஒரே ஃபைல் அப்படின்னும் போது 13R வந்து 12R பீட்லாம் பண்ணலை, பட் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இந்த டால்பி அட்மாஸ் ஓரியாலிட்டி ரொம்ப சோதிக்குதுங்க. என்ன அல்ட்ரா வைட் எப்பயுமே கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக இருக்குங்க. டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் வந்து 12R மாஸ் பண்ணுது பாருங்கள். 12R கொஞ்சம் பெட்டராக பண்ணுது, 13R சொதப்புது பாருங்கள் அல்ட்ரா வைட்டில். ஸோ இந்த அல்காரிதம்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம், தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஸ்பீக்கரே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்டேட்டில். ஸ்பீக்கர் ஃபஸ்ட்டு மொக்கையாக இருந்தது, பட் இப்போ எந்தளவுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்படியே கீழே எப்படி இருக்குது ஸ்டெபிலைசேஷன் ஓகேயா, எது பெட்டராக இருக்குது.
4K 60 fpsங்க. ரெண்டு ஃபோன்லேயும் எடுக்கிறேன், ரெண்டுத்துலேயுமே 60 fps ஃபுட்டேஜ் தான். 4K எப்படி இருக்குது டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில்? அதே சமயம் ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அப்படியே ஜூம் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஜூம் பண்ணிட்டு யாரும் நடக்க போகிறது இல்லைங்கிறது எனக்கும் தெரியும். பட் மேக்ஸிமம் ஜூம் பண்ணதுக்கப்புறம் நடந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான். பரவாயில்ல, நைஸ். ரெண்டு ஃபோன்லேயுமே 1080p 30 fps தான் எடுக்கிறேன். ஃப்ரண்ட் கேமராலேருந்து ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஏன்னா பின்னாடி சன் இருக்குது. யாரோ ஒருத்தரில் ஃப்ளேர் வந்துச்சுல்ல, ஃப்ளேர் இங்கே வருது, அங்கேயும் ஃப்ளேர் வருதா? அங்கே ஒரு வேளை என்னோட நிழல் விழுதோ அப்படின்னு வச்சேன். இப்போ அதில் ஃப்ளேர் வருது பாருங்கள். அதாவது ரெண்டுத்துலேயும் தான் வருது, ஃப்ளேர் ரெண்டுத்துலேயும் தான் வருது. பட் ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது, டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது, வாய்ஸ் இதில் நல்லா கேப்சர் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஸ்டெபிலைசேஷன் வந்து 13R பெட்டராக இருக்குது. ஆமாம், ஸோ ஃபைனலாக வந்து 20Xங்க. 20Xல பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ரெண்டு ஃபோன்லேயும் ஃபோட்டோ பார்க்கும்போது 13Rல டீட்டெயில்ஸ் செம்மையாக இருக்குது. ஆனால் ஷேடோ ரீஜன் க்ரஷ்டாக ஃபீல் ஆகுது. அது ஷேடோ டிசைன் எதுவுமே தெரில எனக்கு. இது பிரைமரி சென்சாருங்கிற வாட்டர் பெயிண்டிங் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் உங்கள் ஷேடோஸ் வந்து க்ரஷ் ஆகலை. ஆமாம். ஸோ அது வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து என்ன டீட்டெயில்னாச்சும் தெரியுது. பட் அதில் சுத்தமாக வந்து அவுட்டு. என்ன அதில் நட்டு போல்டு எல்லா டீட்டெயிலும் தெரியுது. அந்த 20X நிஜமாவே நான் தான் சொன்னேன், இண்டோரில் 20X ஃபோட்டோ எடுத்தேன் இண்டோரில். ஆனால் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸோட, ஓகே லைட்ஸ் இல்லாமல் இல்லை, லைட்ஸோடு எடுக்கும்போது நல்லா பண்ணிச்சு. லைட் இல்லாமல் எடுக்கும்போது ஐயா என்ன விட்டுருக்கு ஐயா அப்படின்றது. ஸோ இது வந்து நார்மல் ஷாட்டு. ஸோ இதுலலாம் எனக்கு வந்து டக்குன்னு டிஃப்ரென்ஸ் தெரில. ஆனால் இது வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குடா இதில். ஆமாம், அந்த கலர் வந்து ஆமாம், இது டிஷர்ட் வந்து ஆக்சுவலாக இவர் போட்டு இந்த கலர்லேயே தெரியுது பாருங்க. அது மட்டும் இல்லை, ஃபேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பாரு, லைட்டாக இது வந்து பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது. ஆமாம், இதுக்கும் வந்து ஃபில்டர்லாம் ஆஃப் பண்ணி தான், எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. மேக்கப்லாம் ஆஃபில் இருக்குது. பியூட்டிஃபை மோட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆஃபில் தான் இருக்குது. இது பிரைமரி சென்சார்லேயே 2X போகுது. இது எனக்கு தெரிஞ்சு கடைசியில் பாரு அந்த டெலிஃபோட்டோ கொஞ்சம் மாஸ் பண்ணுது தான் ஒரு சில ஆஸ்பெக்டில். ஆமாம், அந்த பின்னாடி இந்த பிளர் அதெல்லாம் வந்து நம்ம போர்ட்ரேட் இல்லாமலே வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் பிளர் கிடைக்குது. ரெண்டாவது என்னன்னா அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இதில் என்ன ஆகிடும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக போக கொஞ்சம் பாலிஷ் ஆன மாதிரி ஆகும். ஆனால் ப்ரைமரியாக எடுக்கும்போது 12R நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுது. டேரெக்டாக ப்ரைமரி அப்படின்னு எடுக்கும்போது 12R இம்ப்ரெஸ் பண்ணுது. இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோலையும் கூட நீங்கள் பார்க்கலாம். இதில் அந்த டெப்த் ஆஃப் இதாமா இதில் வந்து நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக 12Rல. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் இது ஆகணுன்ற மாதிரி தான் இருந்தது இந்த பிளர் எஃபெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து போர்ட்ரேட் சாம்பிள். இந்த போர்ட்ரேட் சாம்பிள்லையும் நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது பிறகு பேர் இன்னொன்று என்னென்னா, இதில் மக்கள் வந்து சாம்பிள் நாங்கள் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக காட்டுவோம். நாங்கள் பேசுகிறதுக்காக தான் மெயினாக இதை வந்து நான் இங்கே ஆன் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஏன் ஸ்க்ரீனில் காட்டுவோன்னா, இது மேட்டு, அது வந்து நார்மல் கிளாஸி. ஸோ அதனாலே கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதில் ஷார்ப்பாக இருக்குது தெரியுதா 2Xல? ஆமாம், ஏன்னா அது டெடிகேட்டட் லென்ஸ்ன்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காது கிட்டலாம் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில் நல்லா எடுத்து கொடுக்கும் அது. ஸோ அதுதான். அப்புறம் இது வந்து செல்ஃபி, நம்மளால் மிரர் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் அப்படி இருக்குது. ஆமாம், செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். ஏன்னா லென்ஸ் வந்து உங்களுக்கு சேம் தான். மேபி அந்த சிப்செட்டோட ப்ராசஸிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல. அதே தான். அதனால தான் வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, நீ இந்த மீசை ஏரியாலாம் பாரு, நீ இத்தனைக்கும் ட்ரிம் பண்ணியிருக்க, நல்லா ஷார்ப் ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் கொஞ்சம் அந்த டீட்டெயில் வித்தியாசம் தெரியுதா? ஆமாம், அதில் கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பாக இருக்குது. நான் அதை தான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ண டிஃப்ரென்ஸ் அதுதான். இதுலேயும் நல்லா தான் இருக்குது. மைனர் டிஃப்ரென்ஸ், மார்ஜினல் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுவும் நாங்கள் சும்மா ட்ரை பண்ணுவோங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, 2X வந்து டே டைமில் சீரியஸாக நல்லா பண்ணுதுங்க, சரியா? அதே சமயம் 1X வந்து 12Rல நல்லா பண்ணுதுங்க. இதுதாங்க யதார்த்தம். இப்போ இங்கே பாருங்க, மேக்ரோ மோடு மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். 1Xலேயே இது வந்து ஜூம் வந்து இவ்வளோ தூரம் போகுது. ஆமாம், ரெண்டுமே ஐடென்டிக்கலாக வைக்கும்போது 1X சென்சாரை வச்சு இதில் எடுத்திருந்தோம். இதுலேயும் 1.9 போனேன், அதுலேயும் 1.9 போனேன். ஆமாம், அது ஆக்சுவலி இது 12R வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டராகவே தெரியுது. ஆமாம், பிரைட்டராக டீட்டெயிலாக நல்லா இருக்குது. இந்த அல்காரிதமாக அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணுதுங்க. ஸோ இது நீ எடுத்து பார்த்தியா? நான் எடுத்து பார்த்தேன்.
இது ஆக்சுவலி இந்த ஜீன்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல $12 நல்லா எப்படி இருக்கு நல்லா இல்லை. இதைத்தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஃபோக்கஸ் இஷ்யூ இருக்கு ஆக்சுவலா. இந்த பிரைமரி சென்சாரை வச்சு நான் போட்டு இது மேக்ரோ எடுக்க ட்ரை பண்ணேன், அப்பயும் சொதப்புது. இன்னொன்று என்னன்னா டெலிஃபோட்டோ சென்சாருக்கு ஃபோக்கல் லென்த் வேற, அப்பயும் எனக்கு சொதப்புது. அதனால எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டேன். நான் மேக்ரோ எப்பயுமே அதிகமாக எடுப்பேன், நம்ம மக்கள் கண்டிப்பா தெரியும். அதனால நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன். அண்ட் கலர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸோட ஆக்சுவல் கலர் வந்து $12 தான் நல்லா காமிச்சது ஆக்சுவலி. இது ஏன் எனக்கும் புரியல. ஸோ இது வந்து இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ உங்களுக்கு வந்து மூன் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா நான் இது வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எடுக்க ட்ரை பண்ணேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து என்னால் அந்த 1x அதை 1x வச்சே இவ்வளோ தூரம் போய் எடுக்க முடிஞ்சுது. இது வந்து ஏஐ உருட்டுகள் அப்படின்னு இருந்தாலும் ஏஐயால் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ லோ லைட்டுக்கு வரும். லோ லைட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரியான ஒரு சில டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் வந்து கொஞ்சம் பிரைட்டராக இருக்குது இமேஜ். 1xல பார்த்துறதோட இதில் வந்து பாருங்கள் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. இதில் ஆனால் நான் சொன்னேன்ல டைனமிக் ரேஞ்ச் விஷயத்தில் தான் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பெட்டரா அப்படின்னு சொன்னேன்ல. அது வந்து நீ இந்த சைடில் உன்னோட ஃபேஸில் சைடில் பாரு. ஆமாம் சரியா? ஆனால் ஹைலைட் என்னென்னா எனக்கு வந்து பர்சனலாக $12 கலர்ஸ் அண்ட் இது தான் பிடிச்சிருக்கு. மேபி இதுதான். நீங்கள் இன்னொன்று இந்த வால் பாருங்கள், ஏன்னா நேச்சுரலாக இருக்குது. இந்த வால் வந்து இந்த கலர் தான் ஆக்சுவலி. வால் வந்து இந்த கலர் தாங்க. $12 தான் வந்து அவுட்புட் கரெக்டாக இருக்குது. 13R வந்து சேச்சுரேட்டடாக இருக்குது. சரியா? ஸோ அடுத்து வந்து 2x வந்து அதில் டெடிகேட்டட் சென்சார் கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்குதுங்க. எல்லா தடவையும் அது நமக்கு தெரியுது. இதில் லைட்டாக பெயிண்ட் எஃபெக்ட் வருது பற்றியா? நம்ம வாட்டர் எஃபெக்ட், இந்த வாட்டர் பெயிண்டிங் மாதிரி வருது. அதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் கலர்ஸ் வந்து இப்பயும் இதில் தான் ட்ரூ. இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது தெரியுதா? கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஆமாம் 2x போர்ட்ரைட்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 2x போர்ட்ரைட்டில் கண்டிப்பாக 13R வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஆனால் அந்த எட்ஜ் கட் அவுட்லாம் வந்து நல்லாவே இருக்கு. $12 தான் பெட்டராக இருக்குது ஆக்சுவலி. இந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துண்டா தெரியும் ஆக்சுவலி. இது வந்து நல்லா பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. இந்த இடத்துல தெரியுது பாருங்க. இதில் பாருங்க, இது வந்து சிங்கிள் சென்சார் வச்சு சமாளிச்சிருக்கு. ஆனால் அதில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த டெப்த் வந்து அந்த பொக்கா எஃபெக்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது டெடிகேட்டடாக இருக்கிறனால. அவ்வளோதான். அது கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஹேர் கிட்டெல்லாம் வந்து அது கொஞ்சம் அவங்க டிடெக்ட் பண்ணி பண்ணலையோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இங்கே வருவோம் பாருங்க, இதுதான் செம ஜோக்கு. எங்கே செல்ஃபி? ஒன்றுத்தில் தான் எடுத்தோமா என்ன? ஆமாம், நைட் செல்ஃபி எடுக்கல. மிஸ் பண்ணிட்டோமா? சரி பரவாயில்ல, நாங்கள் சாம்பிள் அட்டாச் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். இதெல்லாம் சர்ப்ரைசிங்னு சொல்கிறதா இல்லை? அல்ட்ரா வைடு வந்து செம ஃபன்னாக இருந்ததுங்க. அது ரெண்டுத்துலையுமே கேவலமாக தான் இருந்தது. அதனால் வந்து இதில் கொஞ்சம் 12R வந்து மார்ஜினலி பெட்டர் மாதிரி தான் தோணுச்சு ஆக்சுவலி. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்குது பாரு. 1xல வந்து பாருங்க எவ்வளோ அந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலாம் வந்து பாருங்க. ஆமாம், இங்கே பாருங்க, தலைவனை பாருங்க. ஸோ நைட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மாலைக்கண் வியாதி வருதுங்க. அது இண்டோரில் இருக்கிற இண்டோர் லைட்டிங்க்கும் சொதப்புதுங்க. சீரியஸாக 13R வந்து இண்டோர் லைட்டிங்க்கு சொதப்புது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அவங்க எப்போ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் 2 months கழிச்சு நாங்கள் ஒரு ரீவிசிட் கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2x ஜூம் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சிரிச்சிட்டேன். யோ போயா ஜோக்கரு, அப்படி தான் இருந்தது எனக்கு. இங்கே இருக்குது. இங்கே இருங்க, தெரியுதா? இந்த இலையில எவ்வளோ டீட்டெயில் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, ஓவியம் மாதிரி. இதெல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் இது ஏன் தெரியுமா இந்த இடத்துல இப்படி இருக்கு? இந்த பையன் மனசாட்சியே இல்லாமல் கேமரா மேலே ஸ்க்ரீன் கார்டு ஒட்டி வச்சிருக்கான். என்ன பண்ணுறது? வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு சில டேட்டா கொடுக்க முடியும். அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து 13R வாங்கியிருக்கீங்க, பட் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஆல்ரெடி 12R யூஸ் பண்ணுறாருன்னு வைங்களேன். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக 13R வந்து போக போக இன்னும் இம்ப்ரூவ் ஆக தான் செய்யும், அதில் டவுட் எதுவும் கிடையாது. இம்ப்ரூவ் ஆச்சுன்னா தானே ஒரு பிராண்டுக்கு நல்ல வேல்யூ. ஸோ அதான் மொத்தம் இந்த மாதிரி ஒரு சில குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டு. ஸோ மொத்தம் வந்து 13R வந்து 12Rக்கு ஒரு அப்கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஓசி ஆஸ்பெக்ட்லையும் சரி, பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி, பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்ட்லையும் சரி, டிஸ்பிளேல கூட சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுது. ஸோ அப்கிரேட் தான். ஆனால் கண்டிப்பாக 12R யூசர்ஸ்லாம் 13Rக்கு போகணுமான்னு கேட்டால் சத்தியமாக தேவையில்லாத ஆணி தான். சரியா? எனக்கு தெரிஞ்சு வந்து 11R யூஸரே 13R போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க. பட் நான் ஒத்துக்கிறேன், 11Rல வந்து கேமரா 12R அளவு கூட கிடையாது அப்படிங்கிறது யதார்த்தமான ஃபேக்ட் தான். ஏன்னா நான் கடைசியாக செக் பண்ணும்போது அந்த லட்சணத்தில் தான் இருந்தது. ஒரு அப்டேட்டை கொடுத்து நம்ம மூஞ்சை சுற்றி பவுடர் அடிக்கிற மாதிரி ஃபோட்டோ ப்ராசஸ் ஆகும். எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஜொலின்னு பேய் மாதிரி ஆக்கி விட்டுரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வந்து நான் 11 சீரிஸில் பார்த்துருக்கேன். இன்னும் அது கண்டினியூ ஆகுதாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ரைட்டுங்க, இது வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சரி, நீ பார்க்கலாம். பை.